கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஆணி மாதம் என்ன மாதிரியான பலாபலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் கபாலிட்ட நெருப்பிடாம இருக்க போறீங்க. தலைக்கு மேல அப்படியே 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல வந்து அமர்ந்தார். நான் லக்னமா தான் அதை எடுப்பேன், ஏன்னா என்னுடைய ஜோதிட முறை அப்படித்தான். 2ஆம் வீட்டு அதிபதி வந்து 1ஆம் இடம் சொன்னா லக்னம் தாங்க, அது ராசி நட்சத்திரம் அதெல்லாம் விட்டுருங்க. கடகத்துக்குள் வந்து அமரும் போது வேற லெவல் தலைவாணி. இது வரைக்கும் சாஃப்டா தான் பார்த்திருப்ப, இனிமே வந்து சொல்லுவார்ல நம்ம சிங்கம், நீ சிங்கத்தை கூண்டுல தான் பார்த்திருப்ப, இனிமே நேர்ல பார்க்க போறேன்ற மாதிரி இது வரைக்கும் நீ சாஃப்டான கடகராசிக்காரங்களை பார்த்திருப்ப. இனிமேதான் வந்து உழைப்பால் உயர்ந்த கடகராசிக்காரனை பார்க்க போற அப்படின்ற மாதிரி அப்படி வந்து நிற்கக்கூடிய துணியில் அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஆட்களாக மாறக்கூடிய தருணம் இனிதே மலர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் உங்களை எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது, என்ன மாதிரிலாம் வந்து நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது அப்படின்றத வாட்டர் உங்களோட ஜனநாயக ஜாதகம் உங்க தீர்மானம் பண்ணு, உங்களுக்கு என்ன தசாபதி ஓடிட்டு இருக்குன்றதை பொறுத்து. ஆனா கோச்சார ரீதியாக ஒரு 25% 30% வந்து அதற்கான ஒரு சப்போர்ட்டையும் இந்த கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக அதற்கு கொடுக்கும். அந்த வகையில் நம்ம பார்த்தோமே ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம். அதுவும் 10க்கு 12ஆம் வீட்டு அதிபதியோடு உட்காந்துருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியே தீர்வுன்னு அடம்பிடிப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன். சும்மாவாவது நான் இருக்கேன், நான் ஏதாவது எங்க மேடம் காசு இல்லை பணம் இல்லை சும்மா எனக்கு தான் கமெண்ட் கொடுங்க, ஏன்னா உள்ள நிறைய வச்சுட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். கடகராசிக்காரங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம், அதனால அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். கடகராசிக்காரங்க இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஏதோ ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு 100க்கு 150 விழுக்காடு இருக்க போகிறது. நிறைய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே டிராவலை குறிக்கக்கூடிய அயல்நாடு, அயல் மாநிலம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த ஒரு டிராவலை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு நீங்க பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணி அதன் மூலமாக ஒரு வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைய போறீங்க. போதுண்டா சாமி, போன மாசம் ஃபுல்லா உடம்பு பாடாப்படுத்தி எடுத்துருச்சு அப்படின்றதெல்லாம் மாதிரி இந்த மாசம் கொஞ்சம் வலுவாக இருக்க போகிறீர்கள், வலுப்பெற்று இருக்க போகிறீர்கள். ஏன்னா சூரியன் வந்து லக்னத்தில் அமரும்போது கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் ஒரு மாதிரி நான் சொல்றதை எல்லாரும் கேட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகார தோரணையை அந்த இடத்தில் வழங்கி விடுவார். இயல்பாகவே கடகம் என்பது ஊருக்கு உழைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ், நிறைய அரசியல்வாதிகள், நிறைய வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நிறைய தொழிலதிபர்கள் எல்லாமே கடகத்தோடு சம்பந்தப்படுவார்கள். இருந்தால் தான் அவர்களால் அந்த வேலைக்குள் போக முடியும் இல்லையா? ஏன்னா சூரிய சந்திர இயக்கம் அந்த இடம். அப்படிலாம் பார்த்தோன்னா நிறைய பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. ஆனால் ஹெல்த்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது.